அவங்க ஒரு கொள்கை முடிவெடுத்துட்டாங்க. ஒரே நாடு இந்தியா, ஒரே மதம் இந்து, ஒரே மொழி இந்தி, ஒரே சட்டம். நான் கேட்டேன், சாப்பாடு ஒரே மாதிரி இல்ல, சட்டம் ஒரே மாதிரி இல்ல, சட்டம் எப்படி ஒரே மாதிரி போடுவ? எப்படி போடுவ? சரி, நான் ஒரே சட்டத்தை நான் ஏற்கிறேன். சீக்கியன்ட்ட தலைப்பாகை நீக்கி தாடி எடுக்க சொல்லிடு. பஞ்சாப் இந்தியாவுக்குள்ள இருந்துச்சுன்னா அப்புறம் நான் கேட்கிறேன், என்ன சட்டம் போடுறீங்க? ஒரே சட்டம், ஒரே மாதிரி இருக்கணும். சரி, ஒரே மாதிரி இருக்கும். அவனை டர்பனை நீக்க சொல்லி, தலைப்பாகை நீக்க சொல்லி, முடியை நீக்க சொல்லி, கங்கலாயிரும், கதை கங்கலாயிரும். என்னத்தையாவது கிளப்பி விடுறது. இப்ப வளரும் நாடுகள் பட்டியலில் இருந்து தூக்கிட்டான். இது பெரிய விவாதத்துக்கு வந்துடக்கூடாது. திடீர்னு மாட்டிக்கிறீங்க தடை. இப்ப நீங்க அதை பேசாம இதை பேசிக்கிறீங்க. நாங்க என்ன பண்ணுவோம்? அதையும் கண்டுபிடிச்சு கவனமா பேசுவோம். நீ வளரும் நாடுகள் பட்டியல இல்ல, நீ உன் தலைவர் வேலை எடுபடல. இப்ப கூட இந்தியாவுல இல்ல, அவரு தெரியுமா தெரியாதா? பறந்து போயிட்டாரு. வர்றாரு, 2 நாள் பாக்குறாரு, போர் அடிச்சிருக்கு. போயிட்டு 14 பாராளுமன்ற தேர்தல வாக்களிக்கும் போதே சொன்னேன், மன்மோகன் சிங் பேச மாட்டாரு, அவர் பாதி இந்தியா வித்துட்டாரு. இவர் நல்லா வேற பேசுவாரு, மீதி இந்தியா வித்துருவாருன்னு எல்லா நாட்டு பாராளுமன்றத்திலையும் பேசியிருப்பாரு, எல்லா நாட்டிலையும் பேசியிருப்பாரு. ஆனா நாம தெருவுல திருவோடு ஏந்தி தெருவோடு நிற்போம், பிச்சை எடுத்துட்டு நிக்கிறமா இல்ல. நீங்க எழுதி வச்சுக்க, ஏடிஎம் வாசல்ல, வங்கி வாசல்ல எப்படி செல்லாத 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டை மாத்துறதுக்கு நின்னமோ, அதே மாதிரி தட்டேந்திக்கிட்டு ஒருவேளை சோத்துக்கு தெருவுல நிக்கல, நான் நல்ல தாய் தகப்பனுக்கு பிறக்கல. நீங்க எழுதி வச்சுக்க, இது நடக்கும். அதுக்கு முன்னாடி எச்சரிச்சு இவங்கிட்ட இருந்து நாட்டையும் ஆட்சியும் பறிக்கணும். தமிழ்நாட்டுல அவங்க கிட்ட இருந்து பறிக்கணும். இந்தியால முதல்ல இவங்க கிட்ட இருந்து 2 பேருக்கும் காலி பண்ண, இல்லைன்னா முடிச்சு விட்டுருவான். இது என்ன மாட்டுக்கறிக்கு தடை என்ன நினைக்கிறேன்னா, கறிக்கு தடை. அது இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான, ஒட்டுமொத்த மக்களுக்கு எதிரானது. அதை விளங்கிக்கணும், அதை விளங்கிக்கணும். அவன் மாடு புனிதங்கிறான், சரி. ஒட்டகம் அதுக்கு என்ன தடை? ஏன்னா இஸ்லாமிய மக்கள் பக்ரீத் அன்னைக்கு குர்பானி கொடுக்குறான், அதுக்கு தடை. ஏன் பன்னி உயிர் தானே, அதுக்கு ஏன் போல? எனக்கே பன்னிக்கறி அனுப்பிய, அது உயிர் இல்லையா? அது மேல கருணை ஏன் இல்ல? பன்னி இஸ்லாமிய மக்கள் சாப்பிட மாட்டாங்க, அதனால அதுக்கு தடை இல்ல. அதை வெட்டி எனக்கு அனுப்புறான். என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். நான் பெரிய அகோரிங்கிறது தெரியாம அவன் பைத்தியக்கார பையன். அதையெண்டா பார்சல் அனுப்புறேன், வந்து வீட்டுல கொடுத்துட்டு போங்கடா. அது பார்சல் அனுப்பி கெட்டு போயிது, சமைக்க முடியாது. ஒரு கேடுகட்ட கூட்டம் இதை வச்சுக்கிட்டுவீங்க. மாட்டை முடிச்சுன்னு முடிவு பண்ணிட்டான். நல்ல நுட்பமா விளைக்கணும். வெண்மை புரட்சின்னு ஒன்ன கொண்டு வந்தான். இப்ப இந்த பசு வதைங்கிறான்ல, இந்த பசு நம்ம பசு இல்ல, ஏற்கனவே நம்ம பசு கொன்னுட்டாங்க. அதுதான் கோமாதா. இது ஊரா மாதா, இது நம்ம மாதா இல்ல, இது கோகோ மாதா. இது வணங்குதா உங்களுக்கு? நம்ம பச கொன்னுட்டான். ஒரு பசு கிடையாது, நம்ம மாடு செத்துருச்சு. இப்ப இருக்கிறது சீம பசு, கலப்பின மாடுகள். அந்த கலப்பின மாட்டை கொண்டு வந்தான் வெண்மை புரட்சின்ட்டு. நம்ம மாட்டை முடிச்சான். நம்ம மாட்டு சாணம் தான் உரம். நம்ம மாடு சாணி போட்டு காலையில போய் பாத்தீங்கன்னா அதுக்குள்ள பூச்சி புழு வண்டுலாம் இருக்கும். செர்சி மாடு சாணி போட்டு காலையில பாத்தீங்கன்னா காஞ்சி சக்கையா பறந்துடும். நான் சொல்றேன்னா நினைச்சு சோச்சு வேணா பாத்துக்க, சோச்சு பாருங்க. என் மாட்டு கண்ணு குட்டி அவுத்து விட்டீங்கன்னா நிக்காது.